ஹாய் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருத்தர் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு சிந்தனையில் இருக்கும்போது ஒரு செடியில் ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனத்தை அவர் அந்த செடி ஈர்த்திருக்கு. அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த செடியை உத்து கவனிக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சி கூடு இருக்கும்ல, அது உள்ளுக்கு அந்த பட்டாம்பூச்சி அந்த கூடை உடச்சிக்கிட்டு தானே அந்த பட்டாம்பூச்சி வெளியாகும். அப்போ அவர் கூர்ந்து பார்த்ததுல அந்த பட்டாம்பூச்சி அந்த கூடு உள்ளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு, வெளியாக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்படுதா, அதுக்கு போய் நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிதஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட கூடை வெட்டுறதுக்கு முயற்சி செஞ்சார். அப்போ வெட்டியும் விட்டுட்டாரு. அந்த பட்டாம்பூச்சிக்கு அந்த கூடை விட்டுட்டோடனே என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த பட்டாம்பூச்சி கூடை விட்டு வெளியாயிருச்சு. வெளியாகின பட்டாம்பூச்சி பார்த்தாக்கா அதோட இறகுகள், அதோட சிறகுகள் பறக்க முடியாத அளவுக்கு பழு இழந்து போய் கிடந்துச்சு. பறக்க முடியாம அப்ப என்னன்னு பார்த்தாக்கா அந்த கூடுலேருந்து அவர் ஏன் அந்த பட்டாம்பூச்சி அவ்வளோ சிரமப்பட்டிருக்குன்னா, அதோட சிறகுகள் பழு அடையிறதுக்கு. அந்த பட்டாம்பூச்சிக்கும் ஆசை போய் உலகத்தை உயர்ந்து பார்க்கணும், உயர்ந்த இடத்துல நின்று இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சிக்கு ஆசை. ஆனால் ஒருத்தவங்க போயிட்டு அந்த பட்டாம்பூச்சிக்கு இந்த மாதிரி அந்த கூடை வெட்டி உதவி செய்யும்போது அதோட பட்டாம்பூச்சி அது நினைச்ச உயரத்துக்கு அதனால பறக்க முடியாம போய் அதோட சிறகுகள் பழு இழந்த நிலைமையில போய் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க லைஃப்ல ஏதாச்சும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தனியா இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட இலக்கு அடையிறதுக்கு நீங்க ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு தான் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுதே தவிர, நீங்க ஃபியூச்சர்லயும் எதையும் செய்ய முடியாத ஒரு ஆளாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் உங்களை தேடி வராது. ஸோ இந்த பட்டாம்பூச்சி மாதிரி யாராச்சும் நம்மளுக்கு உதவி செய்யணும், உதவிக்குன்ட்டு ஆள் இருந்தால் ஓகே. ஆனால் உதவி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம அதை அடையிற உச்சம் ரொம்ப பெருசு. இந்த கதையை இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தனியாக அப்படின்னா, இந்த கதையை உங்களோட எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.